தமிழ்நாடு முழுவதுமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தென்னிந்திய திருச்சபையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் வகையில் கிறிஸ்தவர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கேக் உள்ளிட்ட இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், சண்டைகள், போர் இவைகளின் மத்தியிலே இந்த உலகிற்கு அமைதியை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். மதங்களை தாண்டி மனித நேயத்தை நாம் தூக்கி பிடிக்கவும், மக்களை மதிக்கவும், மக்களோடு இணக்கமான உறவை வைத்துக் கொள்வோம் தான் இயேசுவானவர் மனித கோலம் எடுத்தார். ஈரோட்டில் புகழ்பெற்ற சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். நாங்கள் வீட்டில் டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் செட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். தென் ஆல்சோ பலகாரம் அதெல்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுவோம். சர்ச்சில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். இது எங்களுக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் பிறப்பை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள தேவாலயங்களில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் சபை மக்கள் திரளாக பங்கேற்றனர். கோவை ரத்தினபுரி பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் பால் தேவாலயத்தில் 15வது ஆண்டாக மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், சகோதரத்துவத்தோடு வாழுவோம், நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் அண்ணன் தம்பிகளாக இருப்போம். 4 மதங்களாக இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லுவதில்லை. எல்லா மதமும் ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றது. அதுபோல் நம்ம மக்களும் நல் வழியை படுத்துவதற்காகவும் குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரையும் உலக மக்கள் உலகம் முழுவதும் நல்ல நிலையை பயன்பாட்டை அடைவதற்காகவும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் பங்கேற்று நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் விதமாக சேலத்தில் பிரசித்தி பெற்ற குழந்தை இயேசு பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சிஎஸ்ஐ, இமானுவேல் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் வெளிநாட்டினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த சர்ச்சில் தான் 3 லாங்குவேஜில் மாஸ் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு அட்டெண்ட் த மாஸ். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சிட்டி ஃபுல்லாக லைட்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நிறைய மக்கள் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அனைத்து மக்களும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சென்னை திருவொற்றியூரில் உள்ள புனித பால் தேவாலயம் 45 அடி உயர கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் தாத்தா, மான் உள்ளிட்ட அலங்கார பொருட்களுடன் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் மத பாகுபாடு இன்றி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.